சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வியாழன் வரம் நீ என்னிடம் ஏங்கி கேட்டது இன்று உன் கையில் வந்து சேரும். இன்றைய பொழுது, காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிந்திருக்கிறது. ஆம் செல்லமே, வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினைத்துக்கொள். அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு. இதோ உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த காலத்திலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை. எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். நீயும் தலை நிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனது இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார். இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாக உழைக்க தொடங்கிவிட்டாய். இனிமேல் நீ சந்திக்கும் வெற்றி கொண்ட நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது. எதற்கும் வருத்தப்படக்கூடாது. உன்னை அழுத்தும் அனைத்தும் தூர எறிந்து நடைபோடு. உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது. அதை ஒட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது. நான் சொல்வது புரிகிறதா? அதேபோல் உன் ஆதங்கமும் எனக்கு புரிகிறது என் செல்லமே. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணமும் தெரிகிறது. அது என்றைக்கு மறைக்கிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்கள் நிச்சயமாக நடக்கும். அதனால் எதற்கும் பயப்பட வேண்டாம். உன்னில் நிச்சயமாக வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள். ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள். தவறு செய்பவர்கள் அவர்கள், ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு. ஆம் செல்லமே, உனக்கு கெட்ட பெயரோ வந்து சேர்கிறது. உனக்கு கவலைப்படாதே, அதற்காக வருத்தப்படாதே. ஏனென்றால் சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது. ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்களில் நாளை தவறாக தெரியும். அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கையை துரோகத்தையும் நான் சரி செய்ய என்று கூறவில்லை. இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை மனதில் நினைத்து கொண்டு செயல்களை செய்வதால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சல்களையும் வருத்தத்தையும் தருகிறது. ஆகவே சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள். இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் ஆட்சியும் அவர்களுடைய வார்த்தைகளாலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது. அதை வைத்து தான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. இந்த உலகத்தில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்புரிபவர்களுக்காகத்தான் வினை பெரிது. தாமதமாயினும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்கள். கவலைப்படாதே, அது நிச்சயமாக நடக்கும். இது உனக்கும் பொருந்தும். எனவேதான் எதை செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு என்று நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன். எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம். ஆம் செல்லமே, எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம். வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது, அதை திரும்பவும் பெற முடியாது. எதற்கும் அஞ்சாதே, பயப்படாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். ஆகவே வார்த்தைகள் பேசும்போது கவனமாக பேசு. அதைத்தான் உன்னிடம் உன் சாயப்பா பலமுறை கூறுகிறேன். அதேபோல்தான் நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா? என் செல்லப்பிள்ளை, நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. சரிதானே?
வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல. துயரம் என்று நீ வருந்துவது நிலையான துன்பமும் அல்ல. நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை காத்து வருகிறேன். உன்னோடு தான் நான் இருக்கிறேன். அப்பொழுதுதான் நீ அங்கே உணர்ந்து கொள்கிறாய். எங்கே இப்பொழுதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாய். உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு புரியும் எங்கெல்லாம் நான் உன்னை காப்பாற்றினேன் என்று. ஆனால் இப்போது அனுபவிப்பது உன் கர்மவினை. அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கிறேன். உன் இரக்க குணம், ஆம் செல்லமே, உன் இரக்க குணம். இந்த நிலையிலும் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறாய். நான் சொல்வது என்ன தெரியுமா? கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நல்லதே நினைத்து நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ அல்ல. காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதை தான். நல்ல குணம் கொண்ட இனி எஞ்சியுள்ள உன் கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் நல்லதொரு சந்தோஷத்தையும் முக்தியும் பெறுவதற்கே இப்பொழுது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய். ஆனால் கெட்டவர்கள் தற்போது நன்றாக இருப்பது போலத்தான் தெரியும். அவர்களுடைய கர்மகாலம் மோசமானதாகவும் கோரமாகவும் அமையும். அதை நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்கள் படும் துயரங்களை பார்த்திருப்பாய். அதனால் முதலில் இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியும் என்று நினை. அதற்காக உனக்கு எதற்கு இந்த சோம்பேறித்தனம்? இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும். சோர்வு எதற்கு உனக்கு? இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும். செயலை வேகப்படுத்தும். மந்த புத்தியை போர்க்கும். சோர்வே அடையக்கூடாது. நீ திறம்பட செயல்பட போகிறாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் காலங்கள் வந்துவிட்டது. நீ நன்றாக வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, ஏனென்றால் உன் அன்பு தூய்மையானது, உண்மையானது. உனது பக்தி தூய்மையானது. உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் இந்த சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு. ஏனென்றால் நீ எல்லா விஷயத்திலும் நல்லதாகத்தான் நினைக்கின்றாய். ஆகையால் தான் நீ நன்றாக வாழ்வாய் என்று உன் சாயப்பா உனக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ ஜெயமாக நல்ல செல்வ வளங்களுடன் நன்றாக இருப்பாய் என் செல்லப்பிள்ளையே. உனக்கு எந்த ஒரு குறையும் வராது. எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும், நேரம் வரும் என காத்திருந்த என் செல்லப்பிள்ளை, உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி நல்ல பலனை பெறப்போகிறாய். இனி உனக்கான எல்லா காலமும் வரிசையாக நல்லதாக வந்து குவியும். உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. ஆம் செல்லமே, இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.